கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் எந்த பாதையில் கடந்து போகிறீங்களோ நீங்கள் நினைக்கலாம், நான் இத்தனை மாதங்களாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் வாழ்க்கையின் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு இல்லையே, என் பிள்ளை திருமணத்துக்காக வயசாகிடுச்சு, திருமணத்துக்காக நீங்கள் பிரயாசப்படலாம். அப்போது கடன் பிரச்சனை மட்டும் நீங்கள் வேதனைப்படலாம். எந்தெந்த காரியத்தை குறித்தெல்லாம் நீங்கள் வேதனைப்படுறீங்களோ ஆண்டவர் என்ன செய்யறதுன்னா, உங்களுக்கு தயவு செய்யும் காலம் வந்திருக்குன்ற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிற நேரம் வந்துடுச்சு. உங்களுக்கென்று குறித்து அந்த நேரம் வந்துடுச்சு. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தயவு செய்ய போகிறாரு. ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போகிறாரு. உங்களுக்கும் ஆண்டு நன்மை செய்ய வைத்திருந்த நேரம் வந்துருச்சு. திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை ஆயத்தப்படுத்துகிற நேரம் வந்துருச்சு. ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அவருடைய கண்களில் தயவு ஆண்டு வச்சிருக்காரு. தயவு செய்யும் காலம், உங்களுக்கு உதவி செய்கிற காலம் வந்துருச்சு. அப்போ எந்தெந்த காரியத்தில் இருத்தில் பாரத்தோடு வேதனையோடு கவலையோடு இத்தனை மாதங்களாக இத்தனை வருடங்களாக நான் ஜெபித்த பலனில்லையேன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் தயவு பண்ணுறார். உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறார். உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்குற நேரம் வந்துருச்சு. கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சி உங்களுக்கு தயவு செய்ய போகிறார். எந்தெந்த காரியத்தில் கர்த்தருடைய ஆண்டவரை கரத்திலிருந்து நீங்கள் தயவு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அது எந்த காரியமும் வியாதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனை மத்தியில் கடந்து போனால், பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தை குறித்த காரியமாக இருக்கலாம், கணவனை குறித்த காரியமாக இருக்கலாம், எந்தெந்த காரியத்துக்கு அது ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டரை நோக்கி பார்க்குறீங்களோ அதற்கு கர்த்தர் தயவு செய்யும் காலம் வந்தது. உங்களுக்கு நன்மை செய்ய நேரம் வந்தது. அதனால் கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். இருக்கிற நேரமும் வந்துச்சு ஆண்டு சொல்கிறார். நிச்சயமாக கர்த்தர்களை சாட்சியை நிறுத்துவார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்ய நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரே, அப்பா அவனுடைய சமூகத்தில் என்னென்ன காரியத்துக்காக அவர் விண்ணப்பித்தார்களோ ஆண்டவரே, அதற்குரிய ஆண்டவரே காரியங்களை தயவு செய்யும் காலம் கர்த்தர் வச்சுருக்கீங்க. அந்த காரியத்தை நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறீங்க. அதுக்காக நன்றி ராஜா. அப்போ அவருடைய தெளிக்கிற எல்லா பாரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு கர்த்தர் ஆண்டு வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் செய்து நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.